வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன, எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு என்விரான்மெண்டல் கண்டிஷனை வச்சு சரிங்களா, மெட்டீரியல் வந்து கரோசன் ஆகும். ஸோ அந்த கரோசனோட சிவியாரிட்டி அதை பொறுத்து உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து டிட்ரேட் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. அந்த என்விரான்மெண்டல் கண்டிஷனை கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த என்விரான்மெண்டல் கண்டிஷனுக்கு கரோசிவ் சிவியாரிட்டி எப்படி இருக்குது அதை பொறுத்து உங்களுக்கு வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதைத்தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த கிளாஸிஃபிகேஷனுக்கு எந்த மாதிரி மெட்டீரியலை செலக்ட் பண்ணால் அதோட லைஃப் வந்து நல்லா கிடைக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கரோசிவ் என்விரான்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். கரோசிவ் என்விரான்மெண்ட்னா ஒன்றுமே இல்லை, கெமிக்கல் ரியாக்ஷன் ஆர் எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் மூலியமாக ஒரு மெட்டலை வந்து அதை சிதைக்கிறதுக்கு தூண்டுறது. சரிங்களா, அதுதான் வந்து கரோசிவ் என்விரான்மெண்ட். சரிங்களா, எந்த என்விரான்மெண்ட்டில் வந்து ஒரு மெட்டலை வந்து சிதைக்கிறதுக்கு தூண்டுதோ அந்த என்விரான்மெண்ட் தான் வந்து கரோசிவ் என்விரான்மெண்ட். எந்த சுற்றுச்சூழல் புரிஞ்சுச்சா? ஸோ அதை வச்சு உங்களுக்கு வந்து 6 தான் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. லைக் யூ கேன் சே இட் அஸ் அ ரேட்டிங்காக பிரிச்சிருக்காங்க. C1 ரேட்டிங், C2 ரேட்டிங், C3 ரேட்டிங், C4 ரேட்டிங், C5 ரேட்டிங், CX ரேட்டிங். ஸோ இந்த இந்த ரேட்டிங்கில் சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது, பொல்யூட்டடாக இருக்கா, ஹியூமிடிட்டி இருக்கா, சரிங்களா, அதே மாதிரி காற்றுல வந்து உப்பு இருக்கா, குளோரைட் கண்டாமினேஷன் இருக்கா, இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா கேட்டகரி C1. இப்போ C1 அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் கண்டிஷன் எப்படி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கரோசனோட சிவியாரிட்டி ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குது, வெரி லோ சிவியாரிட்டி. சரிங்களா, ஸோ இந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது, இந்த என்விரான்மெண்ட் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, ஏர் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது, எந்த ஒரு பொல்யூஷனுமே இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி இன்டோர்னா நம்ம இன்சைட் ரொம்ப வந்து ட்ரையாக இருக்குது, எந்த ஒரு ஹியூமிடிட்டியுமே இல்லாமல் இருக்குது. சரிங்களா, இதோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் ஸ்கூல் பில்டிங், ஆஃபீஸ் பில்டிங், இதுதான் வந்து எக்ஸாம்பிள். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி என்விரான்மெண்டல் கண்டிஷன், இந்த இந்த என்விரான்மெண்டல் கண்டிஷனில் எந்தெந்த மெட்டீரியல்லாம் வந்து ரெக்கமெண்டட், எந்த மாதிரி மெட்டீரியல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். கார்பன் ஸ்டீல் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், கேல்வனைஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணலாம், அலுமினியம். சரிங்களா, அலுமினியம் அதில் வந்து உங்களுக்கு வந்து மைல்டு கோட்டிங் பண்ணலாம் இஃப் நீடட், அவ்வளோதான். ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் சீப்பரான மெட்டீரியல், இந்த மாதிரி கண்டிஷனுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து கரோசன் அதோட சிவியாரிட்டி அதிகமாக மெட்டீரியல் கிரேடும் சேஞ்ச் ஆகும், அதே மாதிரி காஸ்ட்டும் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, C2 கேட்டகரியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கரோசனோட சிவியாரிட்டி லோவாக இருக்கும், ரொம்ப வந்து மைல்டாக வந்து இருக்கும். ஸோ C1 கம்பேர் பண்ணும்போது C2ல கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மைல்டாக இருக்கும். ஸோ என்விரான்மெண்டல் கண்டிஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லைக் இப்போ ரூரல் ஏரியாவில் உள்ள என்விரான்மெண்டல் கண்டிஷன் தான். ரூரல்னால் நம்ம வில்லேஜ் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள்ள என்விரான்மெண்டல் கண்டிஷன் தான். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பொல்யூட்டட் ஏர் இருக்காது. பொல்யூட்டட் ஏரில் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்கும், நைட்ரஜன் ஆக்சைடு இருக்கும், அதே மாதிரி ஆசிட் ஃபியூம்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து அஃபெக்ட் பண்ணும். பட் ரூரல் ஏரியாவில் அந்த அளவுக்கு பொல்யூட்டட் ஏர் இருக்காது. ஸோ ஓகேவா, அதுக்கப்புறம் அன்ஹீட்டட் பில்டிங்னா என்ன அப்படின்னா, அவுட் சைடு என்விரான்மெண்டலில் என்ன கண்டிஷன் இருக்கோ அதுதான் வந்து இன்சைட் ஆஃப் த பில்டிங்கும் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, கிரவுண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கிங் ஏரியா. ஸோ இந்த ஏரியா தான் வந்து C2 இதில் வந்து வரும். இந்த என்விரான்மெண்டல் கண்டிஷன்லாம் வந்து C2 கேட்டகரியில் வந்து வரும். ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கு இந்த மாதிரி ஏரியாவுக்கு எந்த மாதிரி மெட்டீரியல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம்னா, இந்த பெயிண்டட் கார்பன் ஸ்டீலு, ஹாட் டிப் கேல்வனைஸ் ஸ்டீலு, அலுமினியம் அலாய்ஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் SS304 வந்து
யூஸ் பண்ணலாம். இது ரெக்கமெண்டட். சரிங்களா? அடுத்து வந்து C3. இது வந்து கேட்டகரி C3. இதுல வந்து இந்த கரோசன் சிவியாரிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மாடரேட்டா இருக்கும். லைக் மீடியமா இருக்கும். ஸோ இது வந்து எந்த ஏரியால உள்ள அட்மாஸ்பியர் கண்டிஷனுக்குலாம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் பார்த்தீங்கன்னா, அர்பன் ஏரியால பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உங்களுக்கு வந்து பொல்யூட்டட் அட்மாஸ்பியர் தான் இருக்கும். ஏன்னா, அங்கலாம் வந்து உங்களுக்கு லைட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கனால பொல்யூட்டட் தான் இருக்கும். அதே மாரி காத்துல வந்து காற்றுல காற்றுல வந்து குளோரைடு அ கான்சன்ட்ரேஷன் வந்து இருக்கும். அது வந்து கொஞ்சமா இருக்கும். லோ சாலினிட்டி. அதாவது அது இருக்கும். அதே மாரி இந்த கோஸ்டல் ஏரியால அந்த பக்கத்துல கொஞ்சம் தூரமா இருக்கும். ஆனா, அது சரவுண்டட் பை கோஸ்டல் ஏரியா தான். அது வந்து C3. ஸோ இந்த மாரி அட்மாஸ்பியர் என்வைரன்மெண்டல் கண்டிஷனுக்கு நீங்க ரெக்கமெண்டட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, SS304, SS316 யூஸ் பண்ணலாம். ஹாட் டிப் கால்வனைஸ்டு ஸ்டீல் சரிங்களா? வித் ப்ரொடக்டிவ் கோட்டிங், எபாக்சி ஆர் பாலியுரேத்தேன் கோட்டட் ஃபார் CS. அதுக்கப்புறம் டியூப்ளெக்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அந்த சிஎஸ்க்கு வந்து எபாக்சி ஆர் பாலியுரேத்தேன் கோட்டட் நம்ம வந்து கோட்டிங் வந்து பண்ணணும். இந்த மாதிரி என்வரான்மெண்டல் கண்டிஷனுக்கு. C4ல பார்த்தீங்கன்னா, இந்த கரோசன் சிவியாரிட்டி வந்து அந்த என்வரான்மெண்டல் கண்டிஷனில் கரோசன் சிவியாரிட்டி வந்து அதிகமாக இருக்கும், ஹையாக இருக்கும். ஸோ எந்த மாதிரி என்வரான்மெண்டல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இந்த நியர் டு கோஸ்டல் இண்டஸ்ட்ரியல் ஜோன், அதே மாதிரி கெமிக்கல் பிளான்ட்ஸ். ஸோ அங்கெல்லாம் வந்து C4 கேட்டகரி அந்த 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 என்வரான்மெண்ட்டுக்குலாம் வந்து C4 கேட்டகரி. இந்த கோஸ்டல் இண்டஸ்ட்ரியல் ஜோன்னா என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, கடலுக்கு பக்கத்தில் உங்களுக்கு வந்து இது வந்து அமைஞ்சிருந்துச்சுன்னா, லைக் இந்த அங்கே வந்து நம்ம வந்து மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோம்னா, அந்த மெட்டீரியல்லாம் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து செலக்ட் பண்ணணும். இந்த கேட்டகரி 4ல் வந்து வரும். அந்த கண்டிஷனில் நம்ம வந்து மெட்டீரியல் வந்து செலக்ட் பண்ணணும். சரிங்களா? இந்த கோஸ்டல் இண்டஸ்ட்ரியல் ஜோன்னா பக்கத்தில், கடலுக்கு பக்கத்தில் இருக்கலாம். ஸோ அதில் அதில் காற்றுல உள்ள இந்த குளோரைடு உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் ஹையாக இருக்கலாம். C3யோட கொஞ்சம் ஹையாக இருக்கலாம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியலில் வந்து அந்த பொல்யூஷனும் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ ஹியூமிடிட்டி இதில் பார்த்தீங்கன்னா, ஹியூமிடிட்டியும் உங்களுக்கு வந்து ஹையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்விரான்மெண்டல் கண்டிஷனில் இந்த C4ல் உள்ள கேட்டகரியில் என்னென்ன மெட்டீரியல்லாம் ரெக்கமெண்டட் பார்த்தீங்கன்னா, டியூப்ளெக்ஸ் SS யூஸ் பண்ணலாம். SS316, இன்கோனல் 600, 625 ஃபார் கிரிட்டிக்கல் ஐட்டம்ஸ். அப்புறம் வந்து கார்பன் ஸ்டீலுக்கு எபாக்சி ப்ளஸ் பாலியுரேத்தேன் கோட்டட் அந்த இது வந்து கார்பன் ஸ்டீலுக்கு பண்ணணும். எஃப்ஆர்பினா ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக். அது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அந்த எஃப்ஆர்பி வந்து ஹை டெம்பரேச்சர், ஹை ப்ரெஷர் இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது வந்து நம்ம மெட்டல் அது மாதிரி தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை பார்த்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ C5 இது பார்த்தீங்கன்னா, அந்த என்விரான்மெண்டல் கண்டிஷனில் கரோசனோட சிவியாரிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், வெரி ஹை. ஸோ எந்த மாதிரி என்விரான்மெண்டல் கண்டிஷன்லாம் வந்து இந்த கேட்டகரி 5ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃப்ஷோர் ஏரியாவில், அதுக்கப்புறம் அக்ரெசிவ் கோஸ்டல். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளேயே ஏதாச்சும் ஒரு இண்டஸ்ட்ரீஸோ, ஸோ அங்கே வந்து நம்ம வந்து இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுலலாம் வந்து நம்ம வந்து C5 கேட்டகரிக்காக நம்ம வந்து மெட்டீரியல் வந்து செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி பொல்யூட்டட் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப வந்து காற்றுல பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் அதிகமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆசிட் ஃபியூம்ஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் SO2 இந்த SO2 கேஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மெட்டீரியலை வந்து ஈஸியாக கவர் பண்ணுறதுக்கு ப்ரொமோட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி என்விரான்மெண்டல் கண்டிஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, டூப்ளெக்ஸ் SS நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சூப்பர் டூப்ளெக்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்கோனல் 625, ஹேஸ்டலாய், கிரிட்டிக்கல் ஏரியாஸில் வந்து டைட்டானியம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம்.
அதுக்கப்புறம் ஜிஆர்பி, கிளாஸ் ரெயின்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலாம், எஃப்ஆர்பி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதுவும் எப்படின்னா அந்த டெம்பரேச்சர், ப்ரெஷரை பொறுத்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த சிஎக்ஸ் இது வந்து ரொம்ப இதோட கரோசன் சிவியாரிட்டி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடலுக்குள்ள ஆஃப்ஷோர் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து இந்த கேட்டகரியில் வந்து வரும். சிஎக்ஸ் அந்த என்விரான்மெண்ட் கண்டிஷன்லாம் வந்து இந்த கேட்டகரி சிஎக்ஸ் கேட்டகரியில் வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ட்ராபிக்கல்னு சொல்கிறாங்க. ட்ராபிக்கல்லாம் ஒன்றும் இல்லை. ட்ராபிக்கல் மீன்ஸ் ஹை ஹியூமிடிட்டி, ஹை டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் ஹை ரெயின்ஃபால், இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் இந்த ஏரியாவில், அந்த இந்த என்விரான்மெண்ட்டில் அதிகமாக இருக்கும். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு சிஎக்ஸில் வந்து வரும். அதே மாதிரி ஸ்பிளாஷ் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பிளாஷ் ஜோன்னா ஒன்றும் இல்லை, அந்த கடலோட அலை, இப்போ வந்து வாட்ரு அது வந்து படும், அந்த மெட்டீரியல் வந்து பட்டுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து ஸ்பிளாஷ் ஜோன் சொல்கிறாங்க. ஸோ அந்த எப்படின்னா நம்ம அந்த சீசோர் அந்த ஏரியா தான் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? கடலில் பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் வந்து ரொம்ப குளோரைடு கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ உப்பு அதிகமாக இருக்கும் அதிகமாக, அதனால அவங்களுக்கு வந்து கரோசன் வந்து சீக்கிரம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த குளோரைடு வந்து மெட்டீரியல் அட்டாக் பண்ணி அந்த மெட்டீரியல் வந்து டெட்ரைட் பண்ணிடும், அது சிதைச்சிடும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனுக்கு நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம வந்து மெட்டீரியல் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ எந்த மாதிரி மெட்டீரியல்லாம் வந்து அந்த மாதிரி கண்டிஷனுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த சூப்பர் டூப்ளெக்ஸ், ஓகேவா, 2507, ஓகேங்களா, அது நல்லாயிருக்கும். அதே மாதிரி டைட்டானியம் கிரேடில் பார்த்தீங்கன்னா 2 and 5 நல்லாயிருக்கும். இன்கோலர் 625, 825, ஹேஸ்டலாய், இதெல்லாம் அந்த மாதிரி மெட்டீரியல்லாம் வந்து அந்த மாதிரி கண்டிஷனுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி டெஃப்லான் லைன்ட் ஆர் கிளாஸ் லைன்ட் மெட்டீரியல் வந்து நம்ம யூஸ் பண்ணால் நம்ம இந்த மாதிரி இந்த கரோசன் வராமல் நம்ம வந்து பாதுகாக்கலாம். சரிங்களா? மெட்டீரியல் வந்து நம்ம வந்து பாதுகாக்கலாம். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியலுக்கு உங்களுக்கு லைஃப்பும் கொஞ்சம் கூடுதலாக வந்து வரும். சரிங்களா? அதனால எந்த ஒரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிதைவுகள், அதுக்கப்புறம் கேட்டஸ்ட்ராஃபிக் ஃபெயிலியர் எதுவுமே வந்து வராது. ஓகேங்களா? ஸோ மெட்டீரியல் செலெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்விரான்மெண்ட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும். ப்ராப்பராக நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து நம்முடைய சிஸ்டத்தை வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம் எந்த ஒரு சிதைவுமே இல்லாமல். சரிங்களா? ஸோ அதனால் நம்ம மெட்டீரியல் செலெக்ஷன் வந்து இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் வேணாலும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.